ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி அதில் நம்ம நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி மேக்ஸில் ஒரு சம் பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு பிஓவில் வரும். ஓகேங்களா? இதில் நம்ம ஒரு 2 ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், 2 ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். இரு எண்களின் மீசிமா அதன் மீபேவாவை போல 28 மடங்கு. ஓகேங்களா? மீசிமா அண்டு மீபேவாவோட கூடுதல் 1740. அதில் ஒரு எண் 240, மற்றொரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் என்னான்னு கேட்டிருக்காங்க. இதை இந்த கணக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க, இதை பார்க்கலாம். இரு எண்களின் மீசிமா. ஓகேங்களா? ஒரு 2 நம்பர்ஸோட எல்சிஎம் அதோடைய ஹச்சிஎஃப் மீபேவாவை போல் 28 மடங்காம். அதை தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். எல்சிஎம் ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். எப்போதுமே நமக்கு ஹச்சிஎஃப் அதாவது மீபேவா சின்ன நம்பராகவும் எல்சிஎம் நமக்கு பெரிய நம்பராகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ மீபேவாவை போல் 28 மடங்கு அப்படின்னா ஹச்சிஎஃப்பை நம்ம ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஹச்சிஎஃப்பை விட எல்சிஎம் எப்படி இருக்குன்னா 28 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 28 எக்ஸ், எல்சிஎம் 28 எக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் போடணும். ஹச்சிஎஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எல்சிஎம் இந்த ஹச்சிஎஃப்பை போல் எக்ஸை போல் 28 மடங்கு. ஓகேங்களா? அப்போ 28 மடங்குன்னு வரும்போது நம்ம அங்கே ப்ளஸ்ஸோ இல்லை எதுவுமே போடக்கூடாது. மடங்கு அப்படின்றது அது நமக்கு பெருக்கல், அதாவது 28 எக்ஸ் அப்படின்னு தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். மீசிமா அதாவது எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃபோட கூடுதல் இந்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், எல்சிஎம்ன்றது நம்ம 28 எக்ஸு ப்ளஸ் ஹச்சிஎஃப் எக்ஸு ஈக்குவல் டு இதோட கூடுதல் இந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 29 எக்ஸ் ஈக்குவல் டு 1740 இந்த கொடுத்துருக்குற வேல்யூ. ஓகே, இதுலேருந்து நம்ம எக்ஸோட எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் அப்படின்றது என்னது? ஹச்சிஎஃப் நம்பர்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேருந்து இது இந்த சைடு போனோம்னா வகுத்தலில் இதை அடித்து போட்டோம்னா 60. ஓகேங்களா? இப்போ ஹச்சிஎஃப் 60 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹச்சிஎஃப் 60. ஸோ நம்ம எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 28 எக்ஸு தான் எல்சிஎம். 28 × 60 இதை பெருக்கி போட்டோம்னா 1680. ஓகேங்களா? இதோடு இது முடிஞ்சிருச்சு. நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்டெப்பு இதோடு முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் 2 எது அப்படின்னா, அதில் ஒரு எண் 240, இன்னொரு எண் ஏன்னா 2 நம்பர்ஸோட பெருக்கல், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் நமக்கு எல்சிஎம். ஓகேங்களா? அப்போ ஒரு எண் 240. அப்போ மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்கணும். அந்த மற்றொரு எண்ணின் கண்டுபிடிச்சி அந்த இலக்கங்களுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்டெப் 2ல் பாருங்கள், எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃப் ஓகேங்களா ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். எல்சிஎம்க்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ போடுறோம். ஹச்சிஎஃப் 60ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை போடுறோம். எக்ஸு இன்ட்டு ஒய், எக்ஸோடைய வேல்யூ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க 240. அப்போ நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு அடித்து போட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இலக்கங்களின் கூடுதல். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, மற்றொரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல். ஒரு எண் 240, இன்னொரு எண் நம்ம ஒய் கண்டுபிடிச்சிருக்கிறோம் 420ன்னு. அந்த இலக்கங்களின் கூடுதலை கேட்டிருக்கிறாங்க. இலக்கங்களின் கூடுதல் அப்படின்றது நம்ம இலக்கங்களை என்ன சொல்லுவோன்னா, இது 1ஆம் ஸ்தானம், இது 10ஆம் ஸ்தானம், இது 100ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ இதோடைய இலக்கங்களின் கூடுதல் அப்படின்றது 4 கூட்டல் 2 கூட்டல் 0. இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 6. அப்போ இலக்கங்களின் கூடுதல் 6. ஓகேங்களா? இந்த கணக்கு கொஞ்சம் மேக்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு பார்த்தானே புரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகேங்களா?
இதில் வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்க. எல்சிஎம் வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும் இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு கோட் வேர்டு வச்சு. ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, நம்ம இன்னொரு நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன கேட்டிருக்குறாங்களோ அதை தான் நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இலக்கங்களின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 4 2 6 இங்கே 0 வேல்யூ அதே தான் வரும். ஸோ 6 தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? என்னுடைய டெஸ்ட் பேட்சை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு பிஓ ஜாப் வந்து கண்டிப்பாக செக்யூர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு மேக்ஸ்க்கு வந்து 18 கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக வரும். ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு வந்து மேபி வரத்துக்கு, ஏன்னா லாஸ்ட் டைம் 2023 வந்து ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸை வந்து கான்ஃபிடெண்ட்டாக போடுங்க, ஜாப் வந்து செக்யூர் பண்ணுங்கள். தேங்க்யூ.